நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பியா ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 726வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய நாமாவளி மீனிங் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 800 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். 801லேருந்து ரன்னிங் மேட்டரை பார்த்துடலாம். இப்போ புஷ்டா புராதனா பூஜ்ய புஷ்கரா புஷ்கரேஷனா பரஞ்சோதி பரந்தாம பரமாண பராத்பர பாசகஸ்தா பாசகந்திரி பரமந்திரிவேதினி மூர்த்த அமூர்த்த அனித்ய திருத்த முனிமா சம்சுக சத்யபிரதா சத்யரூப சர்வ அந்தர்யாமினி சதிகி பிரம்மாணி பிரம்மஜகனி பகுரூபாபுதார்ச்சித பசவித்ரி பிரசிண்டாட்ச பிரதிஷ்ட பிரகடாகிருதிகி பிராணி ஸ்ரீ பிராணதாத்ரி பஞ்சாத்தத்பேடரூபணி விசிருங்கலா விவஸ்த வீரமாதா பேப்ரது முகுந்தா முத்திருணய மூலபுகரூபணி பாபஜ்ஞா பபரோகக்னி பவச்சக்கர பபர்த்தினி சந்தசாரா சாஸ்திரசார மந்திரசாரா தலோதிரி உதார கீர்த்தி ருத்தாம் வைபமா வர்ணரூபணி. 850. இப்போ மீனிங் பார்க்க போகிறோம். இந்த மீனிங் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை சர்டன் பாயிண்ட்ஸு. ஒரு பெண்மணி வந்து அமிர்த பஷனியனோ சொல்லி ஒரு இது யூடியூப் வச்சுருக்கா. அவள் இது வேணால் வச்சுக்கிட்டோம். அவள் வந்து ஒரு போல்டாவை கமெண்ட் அடிச்சிருக்கா. அப்போ சொல்கிறது அபத்தமாக இருக்குல்ல, தப்பாக இப்போ சொல்லித்தர. தயவுசெய்து அது மாதிரி தெரியாத வாட்டு போய் மாட்டிக்காதுங்க. ஐ எம் காஷனிங் யூ பிகாஸ் அவள் சொன்ன தப்பு சொல்லியிருப்பாரு. இதில் ஆகர்ஷண தேவதைகள் இருக்கா ஸ்ரீசக்கரத்துலேயே. காமா ஆகர்ஷணி புத்தியா ஆகர்ஷணி ஆகர்ஷண தேவதை வாழலாம். அவள் என்ன சொல்கிறா, காமாகர்ஷினி புத்தியா கர்ஷினி, இந்த கர்ஷினியை கர்ஷா பண்ணுறா அவள். இந்த மாதிரி அபதமாக சொல்லிட்டு நான் சொன்னது சிந்தூராரண விக்கிரகாம் திருநயனாம் மாணிக்க மௌளி ஸ்புரது தாரா நாகசேகராம் ஸ்மிருதமுகி ஆபீனவட்சோருகாம் பாணிப்யாம் அழிபூர்ண ரத்ன சஷகம் ரத்தோத்பலம் பிரதீம் சோம்யாம் ரத்ன படஸ்த ரத்ன சரணாம் தாயேத்பராம் நம்பிக்காமுகம். நேற்று ஷீலான்னு குடிமுடியில் நம்ம சிஷ்ய பொண்ணு இருக்கா. அவள் வந்து ஃபோன் பண்ணுறா ராத்திரி 10 மணிக்கு. அம்மா உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி அந்த அமிர்த விஷயம் பண்ணுற வந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு கான்செப்ட் கிளம்பிருக்கு, ரத்ன படஸ்தன்னு சொல்ல வேண்டாம், அவள் எப்படி வேணால் சொல்லிட்டு போட்டோம் தப்பா, நீங்கள்லாம் வந்து ரத்ன கடஸ்தே சொல்லுங்கன்னு. ஏன்னா இவ தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை இவ்வளோ எழுதினாளான்னு கேட்குறேன். ஸோ அதெல்லாம் தப்பு. அதாவது நான் வந்து எனக்கு 74 வயசு, என்னோட சின்னவ ஒன்று. 235 வருஷமாக வந்து இந்த லைன் வேர்டு பை வேர்டு கான் த்ரூ. ஸோ அந்த கர்ஷினி முதல்ல கரெக்ட் பண்ணிட்டோம் அவள் ஃபஸ்ட்டு. அதுவே அபத்தமாக இருக்குது. ஸோ தப்பா. அதே மாதிரி ஐம் பீஜம் கிளீன் சக்தி சவுன் கிழகம் ஐங்கிளீன் சவுன் தான் சொல்லியிருக்கு. அங்கன்யாசம் கரண்யாசம் வேணாம் வந்து சபையில் கொண்டு இப்படி தொப்புளை தொட முடியுமா? அதெல்லாம் செய்ய முடியாது ஹிருதயத்தில். ஸோ அங்கன்யாசம் கரண்யாசம் அதே மாத்திராவா. ஸோ அது மாதிரிலாம் தேவையே இல்லை. பாராயண கிரமத்துக்கு அங்கன்யாசம் கரண்யாசம் சொல்ல தேவையே இல்லை. அகெயின் ஐ ரிப்பீட். அதே மாதிரி சிந்தூராரண விக்கிரகம் மட்டும்தான் மூல தியான ஸ்லோகம் விச் இஸ் அவைலபிள் இன் பிரம்மாண்ட புராணம் லலிதோப் தியானத்தில். அது ஒன்று தான் இருக்குது. இந்த மிச்சம்லாம் அருணா கருணா தரங்கதாட்சியெல்லாம் கிடையாது. சச்சுங்க பரே பராமலாம் அதெல்லாம் இடைச்சேர்கள் பின்னாடி வந்தது. ஸோ சிந்தூராரண விக்கிரகம் மட்டும் சொன்னாலே போதும், அழகாக பியூட்டிஃபுல்லாக முடிச்சிடலாம். லலிதா சஹஸ்ரநாமத்தை 15-20 வருஷம் முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து இது ஆற்றாமையினால் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தப்பாக சொல்லி கொடுத்துட்டு அவள் சொன்னதும் ரைட்டு சாதிச்சுட்டு டேபிளில் உட்காந்து அபிஷேகம் பண்ணுறா அவள். அப்படியே அப்போ சொல்லி கொடுப்பா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். அதெல்லாம் தட்ஸ் டோட்டலி ராங். ஸோ மோரோவர் நல்ல குரு பரம்பரை இருக்கணும் அவளுக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கா மாதிரி தோணலை. என்ன அப்படி இருக்கிறப்ப அப்படிலாம் சொல்ல மாட்டான். ஸோ இப்போ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட். இப்போ 801 பார்க்கலாம். புஷ்டா நன்கு போஷிக்கப்பட்டவள், நிறைவுற்றவள் அப்படின்னு அர்த்தம். புராதனா பழம்பொருள், எல்லோருக்கும் முந்தி இருப்பவள். அதாவது விருத்தா, அதுதான் வந்து புராதனான். பழமையான குணங்கள் இருப்பதால் புராதனா. புராதனி என்று இல்லாமல் புராதனா என்று இருப்பது சந்தஸ் காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். பூஜ்யா, அதை பூஜை பண்ணுறோம் இல்லையா அவளை, அது பூஜைக்கு வெளிப்படத்தக்கவள் பேர். புஷ்கரா எல்லோருக்கும் புஷ்டியை ஆனந்தத்தை தருபவள். புஷ்கரான்னு அதான்.
புஷ்கரேஷனா தாமரை போன்ற கண்களை உடையவள். பரஞ்சோதி, பரஞ்சோதினா பேரொளியாக இருப்பவள். ஒளியற்ற நிலை இருட்டு அறியாமை என்று உள்ளத்தில் ஒளியற்ற நிலை ஒளி வந்தவுடன் இருட்டு போய் விடுகிறது. அந்த அறியாமை இதில் நிறைய இடத்துல அவர் சொல்கிற, அதாவது இந்த ஆன்ற இடத்துல வேறு வார்த்தையை போடுறாவ அந்த பெண்மணி. முதல்ல அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வரட்டும். பரந்தாம எல்லாவற்றுக்கும் மேலான மிகவும் உயர்ந்த நாம சொரூபமாக இருப்பவள். இங்கு தாம என்ற பேதத்திற்கு தேஜஸ் இருப்பிடம் என்ற பெயர், அவஸ்தை என்ற அர்த்தங்கள் உண்டு. இந்த எல்லா அர்த்தங்களுக்கும் பொருந்தும். பரந்தாமன் இருக்க. பரமாணு மிகவும் சூஷ்மமான அணுவாக இருப்பவள். இந்த புரோட்டான் நியூட்ரான் ஆட்டம்ல 2 இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கண்ணுக்கு தெரியாது, லென்ஸ் வச்சு பார்த்தா கூட தெரியாது, சந்தேகம். பராத்பரா மேலானதுக்கு மேலானவள். பாசகஸ்தா பாசத்தை கையில் கொண்டவள். முன்னரே அம்பாள் தன் இடது கையில் கீழ் இருப்பதில் ராகஸ்வரூபமான பாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று வர்ணித்திருக்கிறார்கள். நாமா 8 நல்லா பாருங்க. அம்பாள் தனது இடது கையில் கீழே இருப்பதில், அதாவது 2 ways. பாசம் அங்குசம் மேல் கையில் காமிச்சு கரும்பு விழும் புஷ்பமான முன்னாடி வச்ச மாதிரி காமிக்கிறார் சிற்பங்களில், படத்தில். இதில் என்ன சொல்லியிருக்கா பாருங்க, பாசத்தை வந்து கீழ் கையில் இடது கையில் வச்சுருக்கான்னு வருது. பாசகந்திரி பாசங்களை நாசம் செய்பவள். பரமந்திர வேதினி எதிரிகளின் ஏவல் உச்சாடனம் முதலியவளை அழிப்பவள். மூர்த்தா உருவத்துடன் இருப்பவள். அமூர்த்தா உருவம் இல்லாதவள். ஜனங்கள் பண்ற மூர்த்தா மூர்த்தா அப்படின்னு சொல்ற 2 தடவை. முனிமாசிரம்சிக முனிவுகளுடைய மனதாகிய சரசில் ஓடையில் அன்னப்பறையை போல் செஞ்சிருக்கிறாள் அம்பாள். முனிமானச ஹம்சிகா சத்தியபிரதா சத்தியமான விரதத்துடன் இருப்பவள். சத்திய ரூபா முக்காலத்திலும் பாதிக்கப்படாத ரூபத்தை உடையவள். சர்வ அந்தர்யாமணி எல்லார் உள்ளத்திலும் வியாபித்துள்ளவள். சதிகி சதி மகா பதிபிரதியாக இருப்பவள் அல்லது சுரூபிணியாக இருப்பவள். தட்சிணை மகள் தாட்சாணியும் சதி என்ற காரண பெயரும் இருந்திருக்கார். பிரம்மாணி பிரம்மாவை ஜீவிக்க உயிருடன் இருக்க செய்பவள். பிரம்மம் முக்தியின் போது கிடைப்பதும் பேதபாவம் சற்றும் இல்லாமல் ஸ்வாத்மாவுடன் வேறில்லாது என்ற ஞானத்திற்கு பிரம்மம் என்ற பெயர். ஜனனி ஜனனின்னா தாயார், எல்லாத்துக்கும் அவ தான் தாயார். ஜெகத்தையே சிருஷ்டிக்கிறாம்பள். பகுரூபா பல உருவங்களில் உடையவள். அவள் எல்லாவற்றுக்கும் மேலான உருவமற்றவள். அவள் எல்லா காரியங்களாக இருப்பதால் பலவித உருவங்களை உடையவள் சொல்லியிருக்கு. புதார்ச்சிதா அறிவாளிகளால் பூஜிக்கப்படுபவள். பிரசமித்ரி எல்லாவற்றையும் படைத்தவள். பிரசண்டா மிகவும் கோபம் உடையவள். யார்கிட்ட? துஷ்டர்கிட்ட. ஆக்ஞா கட்டளை ரூபமாக உடையவள். அடுத்தது பிரதிஷ்டா சகல பிரபஞ்சங்களும் இவளிடம் பிரதிஷ்டித்திருப்பவள். பிரகடாகிருதிகை எல்லாவற்றுக்கும் வெளிப்படையாக தெரியுபவள். ஸ்ரீசக்கரத்தின் முதல் ஆவரணத்தில் இருக்கும் பிரகட யோகினிகள் என்ற பெயரை உடைய தேவிகளின் ரூபமாக இருப்பவள் சொல்லியிருக்குங்க. பிராணேஸ்வரி இந்திரியங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமாக தலைவியாக இருப்பவள். பிராணதாத்ரி பிராணசக்தியை அளிப்பவள். எல்லா பிரபஞ்சத்தையும் ஜீவிக்க செய்பவள். பஞ்சாத்தட் பீட ரூபிணி 50 பீடங்களின் ரூபமாக இருப்பவள். இந்த தேவி பீடங்களை பற்றி கதை உண்டு. இவைகளை சக்தி பீடங்கள் என்று சொல்வார்கள். தட்சிணை மகள் தாட்சாயணியாக பிறந்து
அந்த யாக குண்டத்தில் விழுந்து உயிரை விட்டு அதை வந்து மகாவிஷ்ணு வந்து அந்த பிணத்தை வந்து ருத்ரன் சுற்றும் போது அவரை ஒஞ்சிருக்கும் சமயம் இமயமலையில் 51 துண்டுகளாக போட்டு பாரத தேசம் முழுக்க தெளிச்சுடுறார். அதெல்லாம் சக்தி பீடங்களாக ஆறுதுன்னு சொல்லப்படுறது. அக்ஷர பீடங்கள் என்ன? சிவனோட உடுக்கையில் நாதம் கிளம்பி அந்த அக்ஷரங்கள் விழுந்தாடும். அதே இடத்துல தான் இந்த பாட்டெல்லாம் விழுந்ததுன்னு சொல்லுக்கு. விசிருங்கலா கர்மம் முதலிய பந்தங்கள் தலைகள் இல்லாதவள். சிருங்கலா என்றால் கட்டு சங்கிலி விலங்கு என்ற அர்த்தம். கர்மா முதலிய பந்தங்களும் ஜீவனை கட்டுகின்றன. ஆகையால் அவைகளையும் சிருங்கலா என்று சொல்லலாம். அதெல்லாம் இல்லாதவள் அம்பாள். விபிக்யஸ்தா ஜனங்கள் இல்லாத இடங்களில் இருப்பவள், அதாவது தனிமையில் இருப்பவள். வீரமாதா வீரர்களின் தாய். யுத்தத்தில் மடிந்தவர்கள், வீர மரணம் அடைந்தவர்கள் வீரர்கள் என போற்றப்படுவார். நம்ம வந்து இந்த கார்கில் போர் இது மாதிரி நடக்கிறது இல்லையா, பாகிஸ்தானோட இது அதெல்லாம் நடக்கும்போது அதில் வீர மரணம் அடைஞ்சவாளுக்கெல்லாம் அம்மா வர்க்காவும். வேப்பிரசுவம் ஆகாயத்தை என்றவள். சிருஷ்டியை கூறும் பிரகிருதி வாக்கியங்கள். ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து பூமி உண்டாகின என்கின்றது. அந்த ஆகாயம் பிரம்மத்திலிருந்து உண்டாயிற்று. முகுந்தா முக்தி அளிப்பவள். முத்திரலையா முக்தியின் இருப்பிடம். மூலவக்க ரூபணி சர்வ சக்திகளும் மூல ரூபமாக உடையவள். ராஜராஜேஸ்வரி, மகாலலிதா, திரிபுரசுந்தரி என்ற பெயர்களால் குறிப்பிடப்படுபவள். பாவஜ்ஞா கருத்தை, அதாவது பாவங்களை அறிந்தவள். பாவ என்ற சொல் பல அர்த்தங்களை உடையது. பவரோகக்னி சம்சாரம் என்ற நோயை அகற்றுபவள். பவசக்கர பவர்த்தனி சம்சார சக்கரத்தை சுழற்றுபவள். சந்தசாரா வேதத்தின் பொருளாக இருப்பவள். சந்தஸ் என்ற பதம் வேதம், காயத்ரி, யாப்புக்களை விளக்கும். பைங்கள தந்திரம் இவைகளை குறிக்கும். இவைகளை சாரமாக இருப்பவள். சாஸ்திரதாரா சாஸ்திரங்களுக்கெல்லாம் சாரமாக இருப்பவள். மந்திரசாரா மந்திரங்களுக்கெல்லாம் சாரமாக இருப்பவள். தலோதரி மெல்லிய இடையை உடையவள், அதிசூக்ஷ்மமான இடையை உடையவள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்பாம வைபமா கட்டுக்கடங்காத பெருமையை உடையவள். வர்ண ரூபணி எழுத்து வடிவவள். வர்ணம் என்றால் எழுத்து என்று பொருள். எழுத்துக்களை ரூபமாக இருப்பவள். அகாராந்த க்ஷகாராந்தமாக இருக்கா அம்பாள். இது வந்து 850 இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதோட இதை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மோர் ஓவர் ஷேர் பண்ணுங்க. அது போதும்.